கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கைவிரல்ல சின்னதா ஒரு காயம் பட்டு அந்த சின்ன தசை துண்டு நிலத்துல விழுதுன்னு வச்சுப்போம். ஒரு சில வாரங்கள்ல அந்த துண்டிலிருந்து உங்கள மாதிரியே தோற்றம் இருக்கிற, உங்கள மாதிரியே சிரிக்கிற இன்னொரு முழு மனுஷன் முளைச்சு வந்தா எப்படி இருக்கும்? அடா, கேட்கவே ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இந்த நிமிஷம் உங்கள சுத்தி இயற்கையில பல உயிரினங்கள் எந்த ஒரு துணையும் இல்லாம தங்களோட உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பாகங்கள்ல இருந்து புது உயிரினங்களை சர்வ சாதாரணமா உருவாக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா, அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா சில உயிரினங்களுக்கு இருக்கு. இந்த ஆழமான அலசல்ல நாம வாழும் இந்த பூமியில பல கோடி வருஷங்களா உயிரினங்கள் தங்களை எப்படி தொடர்ந்து நிலைநிறுத்திக்குது அப்படிங்கிற பிரம்மாண்டமான உயிரியல் விந்தைய பத்தி தான் பேச போறோம். அதாவது இனப்பெருக்கத்தோட ரகசியங்களை நாம அலச போறோம். கரெக்ட். குறிப்பா 10ஆம் வகுப்பு அறிவியல் படிக்கிற அல்லது உயிரியல் மேல ஆர்வம் இருக்கிற ஒரு நடுநிலை பள்ளி மாணவரான உங்களுக்கு இதை ரொம்ப எளிமையாவும் சுவாரஸ்யமாவும் புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. ஏன்னா பூமியில எந்த ஒரு உயிரினமும் நிரந்தரமா வாழ்றது கிடையாது. ஆனா ஒரு சிற்றினம் மட்டும் எப்படி அழியாம தொடர்ந்து வாழுது அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஆமா, அந்த கேள்விக்கான பதில தேடிதான் நாமும் பயணிக்க போறோம். சொல்லுங்க, இந்த தொடர்ச்சியான வாழ்க்கைக்கு பின்னால இருக்கிற அந்த அடிப்படை தத்துவம் என்ன? அறிவியல்ல இத சுயநிலை பேறு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செல்ஃப் பெர்பெச்சுவேஷன். ஒரு உயிரினம் தான் இறக்கறதுக்கு முன்னாடி தன்ன மாதிரியே இன்னொரு உயிரினத்தை உருவாக்குறது மூலமா தன் சிற்றினத்தை பாதுகாத்துக்குது. இதுதான் இனப்பெருக்கம். சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். கண்ணுக்கு தெரியாத ஈஸ்ட் பாக்டீரியாவுல ஆரம்பிச்சு எலி, யானை, அப்புறம் மனுஷங்க வரைக்கும் எல்லாரும் இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த இனப்பெருக்க காலம் ஒரே மாதிரி தான் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த காலம் ரொம்பவே மாறுபடும். இது அவைகளோட உடல் அமைப்பு பொறுத்தது. ஓ, அப்போ உடல் அமைப்பு மாற மாற முறைகளும் மாறுமா? ஆமா, ஒரு உயிரினத்தோட உடலமைப்பு எவ்வளவு சிக்கலா இருக்கோ அத பொறுத்து இனப்பெருக்கும் முறையும் மாறும். இத நாம ஆற்றல் பயன்பாடு, அதாவது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற கோணத்துல பார்க்கணும். சரி, அப்போ மனுஷங்க மாதிரி பெரிய விலங்குகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த கைவிரல் ஒப்பீடு? ஆமா, அந்த காப்பி பேஸ்ட் ஒத்தி. கரெக்ட். அந்த மாதிரி துணையே இல்லாம தாங்களாகவே புது உயிரினத்தை உருவாக்குற வித்தைய பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? கண்டிப்பா. இதத்தான் நாம உடல இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதுல இனச்செல்கள், அதாவது கேமிட்ஸ், இணைய வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமே இதுல கிடையாதா? கிடையாது. இந்த முறை மைட்டாசிஸ் அப்படிங்கிற செயல்பகுப்பு முறையில நடக்குது. ஒரு நிமிஷம், மைட்டாசிஸ் அப்படின்னா ஒரு செல் தன்னைத்தானே ரெண்டா பிரிச்சுக்கிறது, சரியா? மிக சரியா சொன்னீங்க. மைட்டாசிஸ் நடக்கும்போது செல் பிரிஞ்சு அச்சசலா தாய் தாவரத்தை போலவே ஒரு புது தாவரம் உருவாகும். அங்க எந்த மரபணு மாற்றமும் நடக்காது. அட, இயற்கையோட சொந்த ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி செயல்படுது. இது எந்தெந்த தாவரங்கள்ல எப்படி நடக்கும்னு கொஞ்சம் உதாரணத்தோட சொல்ல முடியுமா? தாராளமா. இப்போ ரணக்கள்ளி அப்படிங்கிற தாவரத்தை எடுத்துக்கோங்க. அதோட இலையோட ஓரங்கள்ல சின்ன பள்ளங்கள் இருக்கும். பாத்திருக்கேன். விளிம்புல வெட்டின மாதிரி இருக்கும். ஆமா, அந்த பள்ளங்கள்ல இருந்துதான் புது தாவரம் முளைச்சு வளரும். இலை தரையில விழுந்ததுமே அது ஒரு புது செடியா மாறிடும். இலையில இருந்து ஒரு முழு செடி வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இலை மட்டும்தானா, இல்ல வேற பாகங்களும் இப்படி வளருமா? தண்டு, வேர் மூலமாவும் நடக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி செடிய பாத்தீங்கன்னா அதோட மெலிஞ்ச தண்டு தரையில படும்போது அந்த இடத்துல வேர் விட்டு புது செடியா வளர ஆரம்பிக்கும். ஓஹோ, தண்டு தரையில பட்டாலே புது செடி வந்துருமா? சூப்பர். வேர் மூலமா எப்படி நடக்குது? சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட வேர் மூலமாவும் இனப்பெருக்கம் நடக்கும். அது மட்டும் இல்லாம கற்றாழை பூவோட மொட்டுல இருந்து குமிழம் அப்படிங்கிற ஒரு உருண்டை வடிவம் உருவாகும். குமிழம், அதாவது பல்பெல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். அந்த குமிழம் கீழே விழுந்து புது கற்றாழையா வளரும். இது எல்லாமே தாவரங்கள் செய்யறது. ஆனா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் என்ன தந்திரங்களை பயன்படுத்துது? அவைகளுக்கு இலைதண்டு எதுவும் இல்லையே. நுண்ணுயிரிகள் இன்னும் ரொம்ப எளிமையான முறைகளை பயன்படுத்துது. உதாரணமா அமீபா எடுத்துக்கிட்டா அது பிழத்தல் முறைய பின்பற்றுது. பிழத்தல்னா ரெண்டா உடையறதா? ஆமா, ஃபிஷன் அப்படின்னு சொல்வோம். அமீபா நடுவுல ரெண்டா பிளந்து 2 புது அமீபாக்களா மாறிடும். அதுவே ஈஸ்ட் தாவரத்தை பாத்தீங்கன்னா அது மொட்டு விடுதல் முறைய பயன்படுத்துது. மொட்டு விடுதல்னா பூ மொட்டு மாதிரி வருமா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். பட்டிங் அப்படின்னு சொல்வாங்க. தாய் செல்லுல இருந்து ஒரு சின்ன மொட்டு மாதிரி உருவாகி அது தனியா பிரிஞ்சு புது ஈஸ்டா மாறிடும். இப்போ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகம் வருது.
துண்டாதல் அப்புறம் மீளுருவாக்கம் பத்தி நம்ம படிச்சிருக்கேன். ஆமா, ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஸ்பைரோகைரா அப்படிங்கிற பாசி துண்டானா கூட அந்த ஒவ்வொரு துண்டுல ஒரு செல் இருந்தாலும் அது புது தாவரமா வளரும்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? அது மட்டும் இல்ல, ஹைட்ரா பிளனேரியா மாதிரி விலங்குகளையோ நாம சிறு துண்டுகளா வெட்டுனா கூட அந்த ஒவ்வொரு துண்டும் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு ஒரு புது உயிரினமா மாறும். அட கடவுளே, வெட்ட வெட்ட முளைக்கிறதா? இது எப்படி நடக்குது? ஏன்னா அவைகளோட உடம்புல இருக்கிற அந்த செல்கள்ல இழந்த பாகங்களை மறுபடியும் உருவாக்குற திறன் இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி உடலினத்திறக்கம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்புறம் ஏன் எல்லா உயிரினங்களும் இதே ஃபாலோ பண்ணல? வேறுபட்ட பண்புகளோட உயிரினங்கள் உருவாகணுமா என்ன? அதுதான் இயற்கையோட மாஸ்டர் பிளான். இப்போ ஒரு காட்டுல இருக்கிற எல்லா செடிகளும் ஒரே மரபணுவோட இருந்தா ஏதாவது ஒரு புது நோய் வந்தா ஒட்டுமொத்த காடும் அழிஞ்சிடும். ஓ கரெக்ட். எந்த செடிக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது இல்லையா? ஆமா, அதனாலதான் வேறுபட்ட பண்புகளோட, அதாவது வெரைட்டியா உயிரினங்கள் உருவாகணும். அதுக்கான வழிதான் பாலின பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ தாவரங்கள்ல இந்த பாலின பெருக்கம் எப்படி நடக்குது? நான் எப்போவே பூக்கள் வெறும் அழகுக்காகவும் வாசனைக்காகவும் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா பூக்கள் இயற்கையோட இனப்பெருக்க உறுப்புகள். பூக்களுக்கு உள்ள நடக்கிற மகரந்த சேர்க்கை மூலமாதான் இந்த மரபணு கலப்பு நடக்குது. மகரந்த சேர்க்கைனா பாலினேஷன், சரியா? ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இது எப்படி புரிஞ்சிக்கிறது? இப்போ பூவோட மகரந்தத்தூள் இருக்கு இல்லையா? அந்த மஞ்சள் கலர் பொடி மாதிரி இருக்குமே. ஆமா, அதேதான். அந்த மகரந்தத்தூள் சூலக முடியை சென்றடையிற அந்த பயணத்தை தான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். குறிப்பா ஆப்பிள், திராட்சை மாதிரி தாவரங்கள்ல அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும். அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன? கிராஸ் பாலினேஷனா? ஆமா, ஒரு செடியில இருக்கிற பூவோட மகரந்தம் வேறொரு செடியில இருக்கிற பூவுக்கு காத்து மூலமாவோ தேனீக்கள் மூலமாவோ போய் சேரும். இதனால ரெண்டு வேற வேற ஜீன்கள் ஒன்னு சேர்ந்து புது வகையான தாவரம் உருவாகும். அப்போ இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு டெலிவரி சர்வீஸ் மாதிரி இருக்கு. காத்து தேனீக்கெல்லாம் டெலிவரி பாய்ஸ் மாதிரி வேலை செய்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. சரி, இப்போ மகரந்த தூள் டெலிவரி ஆனதும் என்ன நடக்கும்? அடுத்த கட்டம் என்ன? இங்கதான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் நடக்குது. இத இரட்டை கருவுறுதல், அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரந்த தூள் சூலகத்தை அடைஞ்சதும் ஒரு மகரந்த குழாய் உருவாகி உள்ள போகும். உள்ள போய் என்ன பண்ணும்? அந்த குழாய் வழியா 2 ஆண் இனச்செல்கள் உள்ள செல்லும். அதுல ஒண்ணு அண்டத்தோட, அதாவது எக்கு கூட இணைஞ்சு கருமுட்டையை உருவாக்கும். கருமுட்டைனா ஜைகோட், கரெக்டா? ஆமா, இந்த நிகழ்வுக்கு சின்ஜெமி அப்படின்னு பேரு. ஓகே, அப்போ ரெண்டாவது ஆன்சல் என்ன பண்ணும்? அது எதுக்கு உள்ள போச்சு? அதுதான் முக்கியமான பார்ட். அந்த 2வது ஆன்செல் மைய உட்கருவோட இணைஞ்சு கருவூன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கும். இங்கிலீஷ்ல எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், அப்போ இது ஒரு காம்போ மீல் மாதிரி இருக்கு. காம்போ மீலா? எப்படி சொல்றீங்க? அதாவது குழந்தைக்கான உருவாக்கம் ஒரு பக்கம் நடக்கும்போதே அதுக்கான சாப்பாட்டு, அதாவது அந்த கரு உருவைய தயார் செய்யற வேலையும் சேர்ந்து நடக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கே. ரொம்ப சரியா சொன்னீங்க. கரு உருவாகிற அதே நேரத்துல அது வளர தேவையான ஊட்டச்சத்தையும் தாவரம் ரெடி பண்ணிடுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு மெக்கானிசம். தாவரங்கள் ஜீன்களை கலக்க பயன்படுத்துற இந்த முறைகளை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ அப்படியே விலங்குகள், குறிப்பா மனுஷங்க பக்கம் வருவோம். சொல்லுங்க. மனிதர்கள்ல இந்த இனப்பெருக்க இயந்திரம் நம்ம உடம்புல எப்போ இயங்க தொடங்குது? ஏன்னா பிறந்தவுடனே இந்த வேலை செய்யறது இல்லையே. கண்டிப்பா இல்ல. இததான் நாம பருவமடைதல் அல்லது பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட வயசுல நம்ம உடம்போட சிஸ்டம் பூட்டப் ஆகுற நேரம் அது. சிஸ்டம் பூட்டப் ஆகுதா? அப்ப சுவிட்ச் ஆன் பண்றது யாரு? மூளையில இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பி தான் மாஸ்டர் சுவிட்ச். அங்கிருந்து வர்ற LH மற்றும் FSH ஹார்மோன்கள் தான் இந்த வேலைகளை ஆரம்பிச்சு வைக்குது. ஓ, ஹார்மோன்கள் தான் காரணமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது வேற வேற வயசுல நடக்குமா? ஆமா, ஆண்களுக்கு சுமார் 13ல இருந்து 14 வயசுல டெஸ்டாஸ்டீரோன் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எப்ப தொடங்கும்? பெண்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே, அதாவது 11ல இருந்து 13 வயசுக்குள்ள ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் ஹார்மோன்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அப்போ இதோட முழு அர்த்தம் என்ன? மனித இனப்பெருக்கத்தோட அடிப்படை விதி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆண்களோட விந்தகத்திலிருந்து விந்தகங்களும் பெண்களோட அண்டகத்திலிருந்து அண்டமும், அதாவது எக் உருவாவதுதான் முதல் படி. சரி, இப்போ ஒருவேளை அந்த ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணையல அப்படின்னா என்ன நடக்கும்? இணையாத போதுதான் பெண்களுக்கு
மாதவிடாய் சுழற்சி அதாவது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஏற்படுது. ஒவ்வொரு மாசமும் கருப்பையில தயாரான திசுக்கள் வெளியேற்றப்படும். அது ஒரு கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி அடுத்த மாசத்துக்கு ரெடி ஆகிறதுக்காக. சரியா? ரொம்ப சரியான புரிதல். சரி, இப்போ ஒருவேளை இனச்சல்கள் ரெண்டும் இணைஞ்சி கருவுறுதல் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கருவுறுதல் அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அந்த கருமுட்டை உருவாகும். அந்த ஜைகோட் வந்து கருப்பையோட சுவர்ல அதாவது எண்டோமெட்ரியத்துல போய் பதிய வைக்கப்படும். இதை இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு சின்ன செல்லில் இருந்து இப்படி ஒரு முழு குழந்தை 9 மாசத்துல வளருது. அதுக்கு தேவையான சாப்பாடு, ஆக்சிஜன் எல்லாம் எப்படி கிடைக்குது? அங்கதான் மனித உடலோட மிகச்சிறந்த அமைப்பான தாய்சேய் இணைப்பு திசு உருவாகுது. பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாசண்டா? அது எப்படி வேலை செய்யுது? தாய்க்கும் குழந்தைக்கும் நேரடி தொடர்பு இருக்குமா? நேரடி தொடர்புனா தாயோட ரத்தமும் குழந்தையோட ரத்தமும் டைரக்டா கலக்கவே கலக்காது. ஆனா இந்த இணைப்பு திசு வழியா வளரும் கருவுக்கு தேவையான உணவும் ஆக்சிஜனும் தாய்கிட்ட இருந்து பரிமாறப்படும். ஆட, ரத்தம் கலக்காமலே சாப்பாடு மட்டும் டெலிவரி ஆகுதா? இயற்கை ரொம்பவே புத்திசாலிதான். அப்புறம் அந்த முழு வளர்ச்சிக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு நிகழுது. ஆமா, 9 மாசத்துக்கு அப்புறம் ஒரு முழுமையான புது உயிர் பூமிக்கு வருது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பயணம் இது. ஒற்றை செல்லான அமீபா தன்னைத்தானே 2ஆ பிரிச்சுக்கிறதுல தொடங்கி தாவரங்கள்ல நடக்கிற மகரந்த சேர்க்கை, அப்புறம் மனிதர்கள்ல ஆண் பெண் செல்கள் இணைஞ்சு கரு உருவாகி பிளாசண்டா மூலமா சாப்பாடு கிடைச்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஆமா, உயிரினங்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள பயன்படுத்துற பல அற்புதமான தந்திரங்களை நாமும் நம்ம நேயரும் ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா பல கோடி உயிரினங்கள் எப்பதோ அழிஞ்சு போயிருக்கும். உண்மைதான். வெறும் குளோனுகளா இல்லாம வெரைட்டியா புது உயிரினங்கள் வரணும் இல்லையா? ஆமா, ஜீன்கள் இணையறதால தான் புது பண்புகள் உருவாகி உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அதாவது எவல்யூஷன் அடையுது. இதுதான் இயற்கையோட மாஸ்டர் பிளான். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நம்ம நேயருக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன அது? நாம நடுவுல அந்த ஹைட்ரா பிளெனேரியா மாதிரி உயிரினங்களை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, அந்த மீள் உருவாக்கம் ரீஜெனரேஷன் பத்தி பேசணும். கரெக்ட். துண்டாக்கப்பட்டாலும் அந்த சின்ன துண்டுல இருந்து முழு உயிரினத்தையும் மறுபடியும் உருவாக்குற அந்த மேஜிக் அவ செய்யுது. இப்ப கற்பனை செஞ்சு பாருங்க. மனித மருத்துவ உலகத்தால இந்த உயிரியல் ரகசியத்தை முழுமையா திறக்க முடிஞ்சா என்ன ஆகும்? நம்மளோட உடம்புல ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா அதை மறுபடியும் புதுசா வளர வைக்க முடிஞ்சா இந்த உலகமும் மனுஷங்களோட வாழ்க்கையும் எப்படி மாறும்? அட, அது நடக்கும் பட்சத்துல பல பேரோட வாழ்க்கை முற்றிலுமா மாறிடும். நோய்களும் விபத்துகளும் பெரிய பிரச்சனையா இருக்காது. கண்டிப்பா. அந்த ஒரு கேள்விக்கான பதில நம்ம நேயர்களோட கற்பனைக்கே விட்டுறலாம். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க.